வாக்கு குழறி தொனி மாறுகின்றது. கைகளும் கால்களும் தடதடத்து சோர்ந்து தடுமாறுகின்றது. மலசல வழி வெதும்பி வேறுபடுகின்றது. உரோமம் வெறுக்கின்றது. பற்கள் கருகி தளர்கின்றது. இரத்தமும் சலமும் சோறுகின்றது. சுக்கிலம் தன்மை மாறி வரலுகின்றது. எலும்புகள் குழைந்து நோக்காடு உண்டாகின்றது. நாடி நரம்புகள் வலியிழந்து மெலிந்து கட்டுவிடுகின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஏக காலத்தில் உண்டாகின்றது. எல்லா சிவர்களுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது. ஆகாரம் உண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்கள் எல்லாம் தழைந்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருத்தி இன்பம் உண்டாகின்றது. பகலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும். இங்கனம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார். பிரபவ வருடம் வைகாசி 11. பார்வதிபுரம் சமரச வேத தர்மசாலை.